ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுவையான, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஆப்பம் ரெசிபி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு நம்மளுடைய ஆப்பம் பாருங்கள். இந்த ஆப்பத்துக்கு நம்ம இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கோங்க. இது கூடவே நீங்கள் கடலைக்கறிலாம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இன்றைக்கி நம்ம ஆப்பத்துக்கு எப்படி மாவு ஊற வைக்கிறது, எவ்வளோ ஊற வைக்கிறது, அதை எப்படி அரைக்கலான்றதை முழுமையாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முழு அளவோடு பார்க்கலாம். இன்றைக்கி ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. நம்ம மறுநாள் காலையில் வந்துட்டு ஆப்பம் டிஃபன் செய்கிறதுக்கு முதல் நாள் மதியமே ஊற வச்சு அரைச்சி நைட்டு அரைச்சி வச்சதாங்க சரியாக இருக்கும். இது போல் ஒரு ஆழாக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு கிளாஸ் தலையை தட்டிட்டு தான் ஊற வைக்கிறேன். பாருங்கள், 6 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுக்கணும். தலையை தட்டிட்டு எல்லா அரிசியுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் அளக்கணும். 6 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இட்லி அரிசி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா 6 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுக்கணுங்க. அதே மாதிரி தலை தட்டிட்டு அதே டம்ளரில் தான் எடுக்கணும். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். 6க்கு 1 கப் கரெக்டாக இருக்குங்க. உளுந்தையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தலையை தட்டிட்டு நம்ம அரிசி கூடவே ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். தனித்தனியாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நான் மதியமாக ஊற வைக்கிறேங்க. நல்லா இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு 5 மணி நேரம் ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம நைட்டு அரைச்சி வச்சோம் அப்படின்னா மறுநாள் காலைக்கு ஆப்பமாவு புளிச்சிட்டு கரெக்டாக இருக்கும். இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆப்பம் வந்துட்டு நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். நல்லா ஒரு 4லேருந்து 5 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அரிசியும் உளுந்தையும் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும் போது வேறு பாத்திரம் மாற்றி அகலமான பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பாத்திரம் மாற்றி எடுத்துருக்கேங்க. ஏன்னா ஊறி வரும்போது கொஞ்சம் அதிகமாகும். இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு 5 மணி நேரம் ஊற விட்டுடலாம். பாருங்கள், ஊறிடுச்சு. தண்ணியை வடித்து எடுத்துட்டேங்க. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகிறோம். ஊறின இந்த அரிசி உளுந்தி ஒன்றா தாங்க சேர்த்து அரைக்க போகிறோம். கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கிரைண்டர் ஓட ஓட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்டே வாங்க. மொத்தம் 7 டம்ளர் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லைங்களா. நான் ஒரே கல்லில் தான் போட்டு அரைக்க போகிறேன். கிரைண்டர் வந்து 2 லிட்டர் கிரைண்டர். அதனால் நீங்கள் சின்ன கிரைண்டரோ இல்லை மிக்ஸி ஜார்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லா அரிசி உளுந்தியுமே இதில் சேர்த்துற போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு அரைச்சி வரும்போது பார்த்திங்கன்னா கெட்டியாகிடுங்க மாவு. எல்லா அரிசியுமே சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்து அரைக்கணுங்க. அதுக்கு 1 மூடி அளவு தேங்காய் எடுத்து துருவிக்கோங்க. பாருங்கள், 1 கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். துருவன தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காவை இப்போ நம்ம இந்த கிரைண்டர்லேயே சேர்த்துக்க போகிறோம். எல்லா தேங்காயும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த உடனே தேங்காய் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்க போகிறோங்க. 1 கப் அளவுக்கு சாதம், வேக வச்ச சாதம் இது கூடவே சேர்த்துக்கலாம். சாதம் பார்த்திங்கன்னா நம்ம மதியம் வடிக்கிற சாதம் நம்ம இப்போ 7 மணி போல் அரைக்கிறேங்க. இது போல் சேர்த்துக்கலாம். ரொம்ப பழைய சாதம் சேர்த்துக்கக்கூடாது. சாதம் வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே இருக்கணுங்க. அது போல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மதியம் ஊற வச்சுட்டு நைட்டு அரைக்கிறோம். கரைச்சி வச்சுட்டு காலைக்கு நம்ம ஆப்பத்துக்கு ரெடியாக இருக்கும்போது மாவு சூப்பராக புளிச்சு வந்துடுங்க. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கிரைண்டர் ஓடட்டுங்க. மாவு நல்லா மஞ்சு வரணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓரளவுக்கு மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓரளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக இருக்குங்க. இன்னும் நல்லா நைஸாக நம்மளுக்கு மஞ்சு வரணும். அடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஓட விட்டுடலாம். நம்மளுக்கு நல்ல மாவு அப்போ பார்த்திங்கன்னா நைஸாக வருங்க. மூடி விட்டுடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கிரைண்டர் ஓடட்டும். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரிசி உளுந்து எல்லாம் சேர்த்து நம்ம சேர்த்த தேங்காய் சாதம்லாம் நல்லா மஞ்சி வந்திருக்குங்க. மாவு வந்துட்டு நல்லா நைஸாக இருக்குது. இந்த அளவு சரியாக இருக்குங்க. நம்ம இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவை எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு 1½ ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு கை வச்சுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. நம்ம கையால் கரைக்கும் போது தான் மாவு வந்து புளிச்சு வரும். இல்லைன்னா வந்துட்டு மாவு வந்து புளிச்சு வராதுங்க. அதனால் கல் உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மாவை இது போல் கலந்துட்டு ஒரு 2 பாத்திரத்தில் சேர்த்துட்டு மூடி விட்டுடலாங்க. எதனாலனா பொங்கி வந்துடக்கூடாது. அதனால் 2 பாத்திரமாக மாவை பிரிச்சுட்டு அரை பவுல் இல்லை அரை வந்து நம்ம மூழ்கிற அளவு 3/4 அளவு இருக்கக்கூடாதுங்க. அதனால் 2 பாத்திரத்துலேயும் சமமாக பாதி அளவு இருக்கிற மாதிரி வச்சுட்டு மூடி விட்டுடலாம். அப்போ தான் பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப பொங்கியும் வராதுங்க. என் கை பார்த்திங்கன்னா மீடியமாக அளவு தான் புளிச்சு வரும்.
காலையில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா புளிச்சு வந்திருக்கு. புளிச்சதுக்கப்புறம் நல்லா இது போல் கலந்து விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். நம்ம நைட்டு பார்க்கும்போது மாவு நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. புளிச்சதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி கெட்டியாகிடும். இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் நல்லா புளிச்சு வந்திருக்குங்க. நம்ம கரண்டியில் இது போல் எடுக்கும்போது அந்த புளிச்சு வந்திருக்கிறது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் மாவு. நம்ம இதில் தண்ணிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஆப்ப மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், தோசை மாதிரி, தோசை அளவு பாத்திரத்துக்கு. இப்போ நம்ம 3 தேங்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள், 3 மூடி அளவுக்கு. இந்த தேங்காய் எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்துகிட்டு தேங்காய் பாலை தாங்க மாவில் சேர்த்து நம்ம கலந்து விட போகிறோம். அப்போ தான் மாவு கொஞ்சம் தண்ணியாக தோசை பதத்துக்கு வரும். அடுத்ததான் இந்தாலியமில் நான் வந்துட்டு ஆப்ப சட்டி எடுத்துருக்கேங்க. இது ரொம்பவே நல்லா வரும், பழகிட்டோன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு. ரொம்ப நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும், கல் எதுவுமே ஆகாதுங்க. அடுத்ததான் துருவி எடுத்தாச்சுங்க. நம்மளுடைய 3 மூடி தேங்காயும் ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் மாவுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் தேவைப்படும். அடுத்து நம்ம இனிப்பான தேங்காய் பாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணணும். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிச்சிட்டு இந்த தேங்காய் பாலை நம்ம மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோங்க. அதனால் இதில் எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் எடுக்கணும் தண்ணி சேர்த்துட்டு. தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஆப்ப மாவில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம ஏற்கனவே தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஆப்ப மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நம்மளுடைய தோசை மாவு மாதிரி இருக்கணுங்க. தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் அப்போ நம்மளுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விடுங்க. மாவு நீங்கள் எடுத்து ஊற்றும்போது கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கணுங்க. ஆப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீதி இருக்கிற தேங்காவை சர்க்கரை சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோங்க. 2ஆக பிரித்து வச்சு தேங்காவை மீதி இருக்கிற எல்லா தேங்காயும் சேர்த்துட்டு இது கூடவே சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து ஏலக்காய் ஒரு 3 போல் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம், அப்போ தான் சர்க்கரையோட டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடிச்சாச்சு நல்லா. இதை வடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சைட் டிஷ் தேங்காய் பால் ரெடிங்க. வடித்து எடுத்துருங்க ஒரு பாத்திரத்தில். இந்த தேங்காய் பால் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா காய்ச்சின பால் நீத்து போகாமல் இருக்குங்க. தேங்காய் பால் நம்மளுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கிளாஸ் அளவு சேர்த்து. இப்போது ஆப்போசிட்டியே அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் ஆகட்டும். அடுத்ததான் ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து சேர்த்துட்டு மெதுவாக துணி வச்சுட்டு நம்ம இதை இப்படி ரொட்டேட் பண்ணோன்னா ஆப்ப மாவு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஓரங்கள் எல்லாத்துலேயுமே பட்டு நடுவில் கொஞ்சம் லைட்டாக புஃப்னு இருக்குங்க. இது மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுடலாம். கொஞ்சம் போல் இதில் எண்ணெய் சேர்த்துட்டு இதோட மூடி வச்சுட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. மெதுவாக இது போல் எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த ஆப்ப சட்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு ஆப்பம் வந்துடுச்சு. இதே மாதிரியே ஆப்பம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய டேஸ்டியான ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்களும் ஆப்பமாவு ட்ரை பண்ணி ஆப்பம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆப்பத்தை டேஸ்ட் பார்த்துடலாம். பாருங்கள் எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் செஞ்சுருக்கேங்க. நீங்கள் இதுக்கு முட்டை குழம்பு இல்லைன்னா சன்னா மசாலா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்மளுடைய ஆப்பம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது.